الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما ألقوا قال موسى ما جئتم به السحر إن الله سيبطله إن الله لا يصلح عمل المفسدين وقال تعالى إياك نعبد وإياك نستعين صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام لم يبقى من النبوة إلا المبشرات قالوا يا رسول الله وما المبشرات فقال صلى الله عليه وسلم الرؤيا يراها أحدكم في منامه صدق رسوله النبي الكريم أو كما قال عليه الصلاة والسلام. இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய வல்லோ நாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். உத்தம தூதர், சத்திய சீலர், சன்மார்க்க போதகர், சர்தார் துஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்த முஃமினான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றம் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் புனிதமான இந்த ஜும்ஆவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே அத்திகாப்புடைய நியத்துடன் அல்லாஹுடைய இல்லம் இந்த பள்ளிவாயில வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களையும் அது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும் எதை விட்டு தவிர்த்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ, தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் 100க்கு 100 முற்று முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே பல கட்டங்களிலே பல சோதனைகளுடைய அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்திலே சரியான முறையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து வாழ்ந்து மரணித்து அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து மேலான ஜன்னத்தை அடைவதென்பது அன்புக்குரியவர்களே அது லேசான விடயம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே பல கட்டங்களிலேயும் பல சோதனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதில் ஒன்றுதான் அன்புக்குரியவர்களே, மிக முக்கியமான ஒரு விடயம்தான். எங்களுக்கு தெரியும், இந்த சூனியம், கண் திருஷ்டி, ஷைத்தானுடைய தீங்கு, மனிதர்களுடைய தீங்கு, இவைகளிலிருந்து எங்களை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் ஷரியாத் ஒவ்வொரு நாளும் இந்த பாதுகாப்பினுடைய முறையை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறது. தஹ்சீனாத், ஹம்சு தஹ்சீனாத், 5 பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு முறை. அன்புக்குரியவர்களை, ஒவ்வொரு நாளும் கண் திருஷ்டியில் இருந்து, கண்ணூரில் இருந்து, சூனியத்தில் இருந்து, ஷைத்தானுடைய மனிதர்களுடைய கெட்ட ஜின்களுடைய தீங்குகளிலிருந்து எங்களை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படி பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டி 5 விதமான பாதுகாப்பு முறைகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும். அதான் அன்புக்குரியவர்களே, அதுவல்ல என்னுடைய தலையங்கம் இந்த இன்றைய தினத்திலே. ஆனாலும் இந்த விடயத்தை, இந்த பாதுகாப்பு முறையை சொல்லிவிட்டு என்னுடைய தலையங்கத்துக்கு நான் செல்லுகின்றேன். அன்புக்குரியவர்களே, சூரத்துல் ஃபலக், அதே போன்று
குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அது ஒரு பாதுகாப்பு. இது விரிவான விடயம் அன்புக்குரியவர்கள். இந்த விடயங்களை சுருக்கமாக சொல்லுகிறேன். அதேபோன்று காலையிலும் மாலையிலும் அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக், அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத் மின் ஷர்ரி மா ஹலக். 3 விடுத்தம். காலையில் மாலை வரை அல்லாஹுடைய பாதுகாப்பு, மாலையில் 3 தடவை, அடுத்த நாள் காலை வரை பாதுகாப்பு. அனைத்து கெடுதிகளை விட்டும் அனைத்து ஷர்ராத்துகளை விட்டும் நாம் மறக்காமல் இதனை ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த கெடுதிகளில் நீங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அடுத்தது பிஸ்மில்லாஹி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வ ஹுவஸ் ஸமீஉல் அலீம். இதை நாங்கள் 3 தடவை காலையில் அந்தியில் 3 தடவை ஓதிக்கொள்வது. ஆயத்துல் குர்சி. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் தொழுகை இமாம் ஜமாத்தோட பக்குவமாக தொழுதுட்டு ஆயத்து குர்சியை ஓதினா அன்புக்குரியவர்களே அல்லாஹ் முழுமையான பாதுகாப்பை எங்களுக்கு தாரான். எல்லா கெடுதிகளிலிருந்து பாதுகாப்பு. அதே போன்று அன்புக்குரியவர்களே, வீட்டிலிருந்து வெளியாகக்கூடிய நேரம், நாம் ஒவ்வொரு கட்டங்களும் வீட்டிலிருந்து வெளியாகக்கூடிய நேரத்தில் வுது செய்து கொண்டு பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், வுதுவோட இதை ஓதிக்கொண்டு நாங்கள் வீட்டிலிருந்து வெளியாகும். வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் பாதுகாப்பு. இந்த ஒவ்வொரு விஷயமும் அன்புக்குரியவர்களே தனி ஹொத்துபாவாக, தனி தலையங்கமாக அன்புக்குரியவர்களே கடந்த காலங்களிலே நான் செய்தேன். சூனியத்திலிருந்து, கண்ணூரிலிருந்து, மனிதர்களுடைய கெட்ட மனிதர்களுடைய ஜின்களுடைய தீங்கிலிருந்து முழுமையாக முதல் பாதுகாப்பு எங்களை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. இது அல்லாஹுடைய பாதுகாப்பு. இது நாம் அன்புக்குரியவர்களே நாம் செய்து கொண்டு வரக்கூடிய விடயம்தான். அதிகமான பேர் செய்து கொண்டு வரக்கூடிய விடயம்தான். ஆனால் ஒரு நாள் நாம் மறந்து விட்டோம் என்றால் சஹாபாக்களுடைய சரித்திரம் இருக்கின்றது. அந்த நாளில் ஆபத்து நிகழ்ந்திருக்கின்றது. ஓதின நாள் இருக்கின்றது. பிஸ்மில்லாஹி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. ஒரு சஹாபி அவருடைய வீடு பத்துகின்றது என்று உறுதியாக சொல்லுகின்றார்கள். இல்லை, என்னுடைய வீடு பத்தவில்லை, இல்லை, என்னுடைய வீடு பத்தவில்லை. திருப்பி சொல்றார், பத்தல்ல. போயிட்டு பார்த்தா அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு தான் பத்துது, அவருடைய வீடு பத்தல்ல. சொன்னார், நான் இந்த துஆவை நான் ஓதி இருக்கேன், எனக்கு நல்ல ஞாபகம். காலையில் நான் பிஸ்மில்லாஹி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா நான் ஓதினேன், அதனால் உறுதியாக எனக்கு தெரியும் என்று வீடு பத்து. அதே போல தான் ஆயத்துல் குர்சி, அதே போல தான் ஒவ்வொரு பிஸ்மில்லா தவக்கல்து அலல்லாஹ் இந்த துஆ. எனவே நாம் பாதுகாப்பு செய்யும். அன்புக்குரியவர்கள், இப்பொழுது நான் தலையங்கத்துக்கு வருகின்றேன். 7 கனவுகள் இருக்குது, காணக்கூடிய கனவுகள் இருக்குது, நாங்கள் காண்ற கனவுகள் இருக்குது. சபஅத்து அஹ்லாம் இன் ரஅய்தஹா ஃபீ மனாமிக ஃபஅலம் அன்னக முஸாப் பிஸிஹ்ரித் தஅதீல். சிஹ்ரு தஅதீல் என்று சொல்லக்கூடிய சூனியத்துடைய பயங்கரமான ஒரு சூனியம், சூனியத்துடைய ஒரு பயங்கரமான ஒரு சூனியம் எங்களை தாக்கி இருக்கின்றது என்பதற்கு அடையாளமான 7 கனவுகளைத்தான் இன்று தலையங்கமாக நான் பேசப் போகின்றேன். அன்புக்குரியவர்களே, இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் எங்களுக்கு விளங்கிக் கொள்ளணும், சூனியத்தில் எத்தனையோ வகை இருக்கு. சிஹ்ரு தஅதீல் என்று சொன்னால், அத்தஅதீல் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, அன் ததஅத்தல அஅமாலுக குல்ல, நாங்கள் எதில் கை வச்சா தொட்டதெல்லாம் தோல்வின்னு சொல்லுவோம். ஏன்னா வியாபாரத்தை எடுத்தால் அது சக்ஸஸ் இல்லை, பிரயாணம் எங்கேயாலும் வெளிநாட்டுக்கு போய் பார்த்தா அது சக்ஸஸ் இல்லை, திருமண பேச்சுவார்த்தை, குடும்ப பிறகு எல்லாம் பாலாகிறது தான் இந்த சூனியத்துடைய பின்னணி. சிஹ்ரு தஅதீல். சஃபரியாத்துக், வதாயிஃபுக், அஅமாலுக திஜாரியா, அஅமாலுக ஆயிலியா, ஜிவாஜுக், எல்லா விஷயம் எங்களுடைய வாழ்க்கை வட்டம் இருக்குதே எல்லாம் பாதிச்சு கொண்டே போகும். தொட்டதெல்லாம் தோல்வி சொல்கிறோம் தானே. எதை செய்ய போனாலும் பெரிய பிரச்சனையாக
வியாபாரத்தில் கையை வச்சாலும் பிரயாணம் பார்த்தா அது கிடைக்குதில்லை. திருமண பேச்சுவார்த்தை முறிஞ்சு கொண்டு போகுது. அன்புக்குரியவர்களே, உலமாக்கள் சொல்றாங்க, ஹாதா ஹுவ அஸ்வஉ அன்வாஇ ஸிஹா, சூனியத்துடைய வகைகள்ல ரொம்ப மோசமானது, ரொம்ப அதிகமானதும் தான். பரவி அதிகமாக பாதிக்கப்பட்டது. 100% சொல்றாங்க. 190% பாதிப்பு. இந்த பாதிப்பு அன்புக்குரியவர்களே எங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நாசமாக்குவதற்காக வேண்டி எங்களுடைய விரோதி, எங்களுடைய கோபக்காரன் செய்யக்கூடிய மோசமான ஒரு செயல் தான் சூனியம். எனவே அன்புக்குரியவர்களை நாங்கள் அவசரமாக விடயத்துக்கு வருவோம். அப்போ இந்த அடையாளம், இந்த சூனியம் எங்களுக்கு தாக்கி இருக்கின்றது என்பது கனவு மூலமாக எங்களுக்கு காட்டப்படும். அந்த கனவுதான் அன்புக்குரியவர்களை 7 கனவுகள் நாம் கண்டிருந்தோம் என்றால் இந்த சூனியம் எங்களுக்கு இருக்கின்றது. நாம் இதற்காக மருத்துவம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சக்சஸ் ஆகும். கனவு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் யோசிப்போம், கனவு லேசான சாமானா? அன்புக்குரியவர்களை, கத்தகூனு ருயா ரிசாலத்தும் மினல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு அனுப்புற மெசேஜ் கனவு. இந்த கனவு எத்தனையோ பேரு காண்ற கனவு என்னன்னு தெரியா? இரவு முழுக்க கனவு, காலையில என்ன கண்டன்னு தெரியா? காலையில தூங்கப்படாது, சுபகுக்கு பின்னால தூங்கி காண்றாரு கனவு. அசருக்கு பின்னால தூங்கக்கூடாது, காண்றாரு கனவு. அன்புக்குரியவர்கள், அந்த கனவுடைய நேரங்கள் அது வேற விடயம். பொதுவாக இப்பொழுது கனவு என்று சொன்னால், கனவுல ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியுது என்று சொன்னால், கத்தகூனு ருயா ரிசாலத்தும் மினல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு அனுப்புற குறுந்தகவல், மெசேஜ். அது மெசேஜ். அல்லாஹ் நபிமார்களுக்கு வஹி அனுப்பினான். வஹியுடைய 3 தரஜாக்கள்ல 3வது தரஜா கனவு. நபிமார்களுடைய கனவு உண்மை, ஹக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அஃதலுஸ் ஸலாத் வ அத்தமு தஸ்லீம் தண்ட மகனை அறுத்து பலியிடுறதாக கனவுல தான் காண்றாங்க. இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. அது வேற விடயம், நீண்டு கொண்டே போகுது அன்புக்குரியவர்களே. ஆனால் இந்த காலத்தில் எங்கேயுமே எந்த பூமியிலையுமே வஹி இறங்குறதில்லை. யாரும் சரி வஹி இறங்கினு சரி சொன்னால் நாங்கள் யாரும் நம்ப மாட்டோம். ஏன்னா வஹி இப்போ யாருக்கும் வஹி இறங்காது. ஆனால் இன்கத்அல் வஹ்யு அனில் அரப், ஆனால் காண்ற கனவு இருக்குதே, கனவு எங்களுக்கு காட்டும் பஷாரத், நலவு கெடுதி, எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய நலவுகள், பின்னால் வரக்கூடிய ஆபத்துகள். ருயா தப்ஷீரியா துபஷிருனா பிகைர் அவ் ருயா தஹ்தீரியா துஹذிருனா மினஷ் ஷர். கனவுல காட்டுறது முட்கூட்டி எங்களுக்கு கெடுதிகள் வரும் பொழுது அந்த கெடுதிகளை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, நலவுகள் அதுக்கு தயாராகுவதற்காக வேண்டி முட்கூட்டி எங்களுக்கு அறிவிக்கப்படும். என்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு ஃபில் ஹதீஸ் லம் யப்கா மினன் நுபுவத்தி இல்லா அல் முபஷ்ஷிராத். நுபுவத் இருக்குதே, நுபுவத் நபிமார்களுக்கு அனுப்பப்பட்டது. நுபுவத் என்ன நபிமார்களுக்கு கிடைக்கும், அவர்களுடைய பதவி. அதுல எதுவுமே என்ன மீதமாக இல்லை. ஆனால் முபஷ்ஷிராத்துகள் மட்டும் என்ன செய்யுது, மீதமாக இருக்குதுன்னு சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்க, காலு யா ரசூலுல்லாஹ் வமல் முபஷ்ஷிராத், முபஷ்ஷிராத் என்றா என்ன யா ரசூலுல்லாஹ்? சொன்னாங்க, ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ருயா யராஹா அஹதுக்கும் ஃபீ மனாமிஹ், ஒவ்வொருத்தரும் நாங்க காண்ற கனவுகள் சொன்னாங்க. காண்ற கனவு என்னாண்டே தெரியாமீங்குதே, அதுவும் சூனியத்துக்கு அடையாளம். சூனியம் தாக்கினா தான் காண்ற கனவுக்கு தெளிவில்லாக்கும். அன்புக்குரியவர்களே,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ரிவாயத் في الحديث آخر النبي صلى الله عليه وسلم يقول الرؤيا الصالحة جزء من 46 நுபுவத்துடைய பகுதிகளில் ஒன்றுதான் சாலிஹான கனவு, நல்ல கனவு. அவகத் தகுன் ரிசாலத்து மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரிசாலத். எனவே அன்புக்குரியவர்களே, சிஹ்ரு தஅதீர் என்று சொல்லக்கூடிய மோசமான கனவு, அதனால் என்னன்னு சொல்லிட்டேன். இந்த கனவு, இந்த சூனியம் எங்களுக்கு தாக்கி இருக்கின்றது என்பதை காட்டக்கூடிய 7 கனவுகளில் ஒன்றுதான். முதலாவது கனவுதான் தரா ஃபில் மனாமி அன்னக ஃபீ லஜ்னத்தில் இம்திஹான். கனவுல காணும், நேரடியாக இல்லை, கனவுல எக்ஸாம் ஹாலில் இருக்கிறோம். இம்திஹான் எக்ஸாம் ஹாலில் பேனை எடுத்து எழுத பார்க்குறாரு, விடையும் தெரியும், எழுத முற்படுறாரு. ஆனால் அவரால் லகின்னக லா தஸ்ததிஉ அன் துஜீப, பதில் எழுதலா. எழுத பார்க்குறார் ஏலா. ஃபி வரகத்தில் இஜாபா, கேள்விக்கு பதில் தெரியும் அன்புக்குரியவர்களே, ஆனால் பதிலை எழுதலாம் நிற்கிது. இதை கனவுல காண்றாரு. ஹுனா தஅத்தல ஹாலுக், இந்த நேரத்தில் நிலைமை மோசமாக இருக்குது, கனவு அறிவிக்குது. ததுல்லு பிஸபபி சிஹ்ரா அவ் பிஸபபில் ஹஸத், எங்களோட விஷயத்தில் பொறாமை எங்களை தாக்கி இருக்குது, சூனியம் எங்களை தாக்கி இருக்குது என்றதை கனவு அறிவிக்கும். இந்த கனவை நாங்கள் கண்டிருந்தால் எங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது. ரெண்டாவது அன்புக்குரியவர்களே, ரெண்டாவது கனவு லா அல் ஹிதாஉ ஃபில் மனாம், கனவுல எங்களோட செருப்பு காணா போயிட்டு, அல்லது செருப்பு மாறிப்பட்டு, அல்லது செருப்பை போடுறதுக்கு ட்ரை பண்றாரு, அவருக்கு கான ضيقا على قدمي, அது காலுக்கு டைட், கஷ்டமாக இருக்குது, போடலாம் இருக்கிறார். அதை போட்டுக்கொண்டு நடக்கலாம். ஃபலா தஸ்ததிஉ அன் தம்ஷி வலா தஸ்ததிஉ அன் ததஹர்ரக், போடலாம், நடக்கலாம், அசையலாம். இதை கனவுல காண்றாரு. சிஹ்ரு தஅதீலுடைய அடையாளம். ரெண்டாவது கனவு. மூணாவது அன்புக்குரியவர்களே, தொழுகைக்காக வேண்டி வாரார். அன்னக பதஅத ஸலா, தொழுகையை ஆரம்பிக்கிறாரு, அல்லது தொழுகையில் நுழைகிறாரு, தொழுகையை முடிக்க பார்க்குறாரு. ஆனால் அவரால் எந்த ஒரு இபாதத்தையும் கம்ப்ளீட் பண்ணலா, பூர்த்தி செய்யலா. அது தொழுகையாக இருக்கலாம், இபாதத்தாக இருக்கலாம். இது நேரடியாக அல்ல, இது கனவுல காட்டப்படும். எந்த இபாதத்துக்கு வந்தாலும், எந்த தாஅத்துக்கு வந்தாலும் அது அவருக்கு பூர்த்தி செய்யலாம். இது மூணாவது கனவு. நாலாவது கனவு அன்புக்குரியவர்களே, அர்-ருயா அர்-ராபிஆ இந்தமா தரா நஃப்ஸக முகய்யதன், கனவுல அவர் பார்க்கிறாரு. வஜா அஹதுஹும், ஒருத்தர் வாராரு, வந்து அப்படியே பிடிச்சி கௌரால கட்டுறாரு, அல்லது சங்கிலி ஏதோ ஒன்றால அவரை டைட் பண்ணி ஃபகையதக பிஹப்லின், அப்படி வந்து கற்றவர். இவருடைய கனவுல அவருக்கு ஆள் யாருன்னு விளங்குது. சவாஉன், அவர் யாருன்னு விளங்குது. மனில்லதி ரபதக் வ மனில்லதி கய்யதக் அவ் லம் தாரிஃப், ஒன்று ஆள் விளங்கும், விளங்காமே மிக்கும், கிளியர் இல்லாமே மிக்கும். யார் வந்து கற்றுன்றது ஒன்று விளங்கையும் கூடும், விளங்காமல் இருக்கவும் கூடும். உலமாக்கள் சொல்றாங்க அன்புக்குரியவர்கள், பாது யகூல் ஆராஃபி மனாமி, சில நேரத்தில் சில சில பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து எங்களை இப்படி கட்டுறத, இந்த கைத்தால கட்டுறத, அல்லது அன்புக்குரியவர்களே இப்படி எங்களைய டைட் பண்ணுறத ஆள் யாருன்னு தெளிவாக விளங்கும். இப்போ இந்த நேரத்தில் இவர் எங்களுக்கு சூனியம் செய்கிறார், இவர் தான் ஆள், இன்ன குடும்பத்தார் தான், இன்ன அண்டை வீட்டுக்காரன் தான், கனவுல தெளிவாக காட்டப்பட்டுட்டு என்று சொல்லி அன்புக்குரியவர்களே அவரோட இவர் தான் செய்கிறார் என்று சொல்லி உறுதி எடுத்து அவரிடத்தில் வைத்து அவரோட பிரச்சனை பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு வேலை செய்யணும், அவரோட எந்த பிரச்சனை நாங்கள் பண்ணக்கூடாது. உலமாக்கள் எங்களுக்கு சொல்லித்தராங்க. லாக்கின்
தெளிவாகவே கனவுல காட்டப்படும். அல்லாஹ் கனவுல காட்டுவான். செல்றோம் தானே, சும்மா அந்த வார்த்தை இல்லை. லக்கின் நகூல் லக, என்ன உபதேசத்தை எங்களுக்கு உலமாக்கள் சொல்லி தராங்கடா, இஹ்தாரு மின் அம்சாலி ஹாஉலா அல்லதீன தராஹும் ஃபில் மனாம். இப்படி யார சரி டைரக்டாகவே நான் கனவுல கண்டுட்டோம் என்றா நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கோம். என்ன பாதுகாப்பு, என்ன சேஃப்டி எங்களுக்கு செஞ்சு கொள்ளணுமோ அதனுடைய அவங்களுக்கு நாங்கள் விளைவிக்க போனோம்டா நாட்டு சட்டம் உடைய அடிப்படையில் கனவு கண்டத்தை பற்றி அவங்கள்ட்ட சட்டத்தில் போய்த்து பேச முடியாது அன்புக்குரியவர்களே. அதனால் அவங்க நேரடியாக கண்டது சிசிடிவியில் பார்த்த மாதிரி அப்படியே செய்ய முடிவெடுக்க முடியாது. சிசிடிவியில் நேரடியாக வந்து கண்டோம் நீங்கள் இப்படி செய்கிறத கனவுல கண்டத்தை முடிவெடுக்கலாம். ஆனால் நாங்கள் முன்கூட்டி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எங்களுடைய பாதுகாப்பை செய்ய வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டுமோ மார்க்க அடிப்படையில் ஷரியத் அடிப்படையில் என்ன பாதுகாப்பு செய்ய வேண்டுமோ அந்த பாதுகாப்பை நாம் செய்ய வேண்டும், அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நாம் செய்ய வேண்டும். அடுத்தது 5வது கனவு. நாங்கள் நடக்கிறோம், நடந்து போறாரு, எங்க போறன்னு தெரியாது, எங்க அவருடைய முடிவுன்னு அவருக்கு தெரியா, எங்க நடந்துட்டு போறான்னு தெரியா. அப்படியே இருள் சூழ்ந்த இடத்துல நடந்து கொண்டு போறாரு, முடிவில்லாத ஒரு பயணமாக போறாரு, ஒரு பயங்கரமான இடத்தை நோக்கி நடந்து கொண்டு போறாரு இரவில கனவுல. இந்த காட்சி அவர் காண்றாரு. இதுவும் சிஹரத் தஅதீருடைய அடையாளம். எங்க போறன்னு தெரியா. இது 5வது அடையாளம். 6வது அடையாளம் அன்புக்குரியவர்களே, கை, எங்கட கையே காண்றாரு கனவுல, அல்லது எங்கட காலை காண்றாரு. அன்தரா யதக வ அன்தரா கதவக வகத் குஸிரத் வ உஸீபத். கால் கை நல்லா தான் இருக்குது தெளிவுல, ஆனா கனவுல கை கால் உடைஞ்சு காண்றார். கனவு கை கால் உடைஞ்சு, கையையும் காலாலே ஒன்றும் செய்யலா, இப்படியான ஒரு கனவு. எங்கட 2 கையும் 2 காலும் அழகாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். இதால் எவ்வளோ விஷயங்களை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த 2 கையும் 2 காலும் அல்லாஹ் பாதுகாக்கணும். உடைஞ்ச நிலைமையில, பாதிக்கப்பட்ட நிலைமையில, நோய் ஏற்பட்ட நிலைமையில இவர் கனவுல காண்றாருண்டா இது 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 சிஹரத் தஅதீர், சூனியத்துடைய அடையாளம். அடுத்ததாக அன்புக்குரியவர்களை, கடைசியாக அடுத்ததாக 7வது கனவு என்னண்டா, இவர் காண்றாரு மக்கள் எல்லாம் ஒரு ரோட்டில் போறாரு, ஒரு சைடுக்கு போறாங்க, நடந்து போறதோ அல்லது வாகனத்தில் போறதோ ஒரு சைடுக்கு போறாங்க, இவர் ஆப்போசிட்ல போறாரு. ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னது அன்புக்குரியவர்களே எங்க போறன்னு தெரியாம போறது. இது மக்கள் போகக்கூடிய பாதை உண்டு, மக்கள் ஒரு ரோட்ல போறாங்க, இவர் ஆப்போசிட்டா போறாரு. மக்கள் ஒரு ரோட்ல வாகனத்தில் போறாங்க, இவருடைய வாகனத்தில் ஆப்போசிட்ல போறாரு. இந்த கனவு காண்றாரு என்று சொன்னாலும் அன்புக்குரியவர்களே தெளிவான ஆதாரம் இவருக்கு இந்த சூனியம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இதுக்கு நாங்கள் மருத்துவம் ஒரு ஹுதுபால பேசினோம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மருத்துவம் இருக்குதே அதுவும் பேசினோம். அல்லாஹ்ட மேலே நாங்கள் எப்பயும் நம்பிக்கை வைக்கிறது 6 மருத்துவங்கள் இருக்கு. 6 மருத்துவங்கள். அல்லாஹ்ட மேலே தவக்குல் யகீன் இருக்கணும். அல்லாஹ்வை தவிர யாராலையும் எதுவும் செய்யல. இஹ்ராஜுல் ஹவுலி வல் குவ்வா. 2வது லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். அல்லாஹ் அவனை தவிர யாருக்கு எந்த சக்தியும் இல்லை. அந்த நம்பிக்கை எங்கள் உள்ளத்தில் எடுக்கணும். யாரெல்லாம் சூனியம் செய்கின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் முஃப்ஸிதுகள், ஃபசாதுக்காரர்கள், அநியாயக்காரர்கள், பதுவாவுக்கு ஆளாகுவார்கள். அநியாயம் செய்யப்பட்டவருடைய பதுவாவுக்கு அந்த அநியாயக்காரன் ஆளாகுவான். அந்த நம்பிக்கையை நாங்கள் எடுப்போம். அடுத்தது அன்புக்குரியவர்களே, சூனியம் என்று சொல்றது இதுவும் ஏனைய நோய்களை போல ஒரு நோய். நல்லவர்களுக்கும் வரும், தீயவர்களுக்கும் வரும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சூனியம் சூனியம் செய்யப்பட்டது, சூனியம் ஏற்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இந்த குல் சூரா இருக்கிறே, இந்த சூரா தான் ஆகப்பெரிய மருத்துவமாக இருந்துச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யப்பட்ட சூனியத்துக்கு.
எனவே நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கு மட்டும்தான் தாக்கும், நல்லவர்களுக்கு தாக்காது, நல்லவர்களுக்கு மட்டும்தான் தாக்கும், தீயவர்களுக்கு தாக்காது என்பதல்ல. சூனியம் எல்லாருக்கும் வரும். ஒரு ஹாஃபிஸ் குர்ஆனை முழுக்க பாடமாக்கிறார், அவருக்கும் சூனியம் வரும். லேசான விஷயம் இல்லை அன்புக்குரியவர்களே. ஏன் நான் இந்த தலைப்பெடுத்து பேசுறேன்டா? கடந்த காலமாக அன்புக்குரியவர்களே ஏன் எடுத்து பேசுறேன்டா? இன்றைக்கு எத்தனையோ பேர் சின்ன வயது கோமால, எத்தனையோ பேர் கபருக்கு போறாங்க. மௌத்தாக்கியே போட்டுடும். ஹதீஸுடைய தெளிவு. சூனியம் நோயில எல்லாமே பால் அன்புக்குரியவர்களே. ஆனால் இதுக்கு நாங்கள் சரியான ருக்கையா ஷரஐயான்னு சொல்லக்கூடிய மார்க்கம் சொல்லக்கூடிய மருத்துவத்தை நாங்கள் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஃபாத்திஹாவை வச்சு, ஆயத்து குர்சியை வச்சு, மா ஜித்தும் பிஹி ஸிஹர் இன்னல்லாஹ சயுப்திலு இன்னல்லாஹ லா யுஸ்லிஹு அமலல் முஃப்ஸிதீன். இதை ஓதக்கூடிய மருத்துவத்துடைய முறைகள் இருக்குதே, இந்த மருத்துவத்தை நாங்கள் செய்வோம். அல்லாஹ் எங்களை அதிலிருந்து வெளியாக்குவான். அதே போன்று வலா தைஅஸ் ஃபல்யஸுல் குஃப்ர். எப்பயும் எங்களுக்கு ஏற்பட்ட எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஆறாவது மருத்துவம் அன்புக்குரியவர்களே, நாங்கள் நிராசை அடையக்கூடாது. எந்த கட்டத்துக்கு போனாலும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் என்னைய எழுப்பாட்டுவான். எவ்வளோ கஷ்டத்தில் விழுந்தாலும், எவ்வளோ பிரச்சனை விழுந்தா அப்படியே விழுந்து கிடக்கிறது இருக்குதே, நிராசை அடைகிற வாழ்க்கையே நிராசை அடைகிறது இருக்குதே, இது குஃபர். எங்கட ஷரியத் சொல்லுது. அஸ்அலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அதீம் ஐயன்ஃபஅனா பிமா அலிம்னா. அல்லாஹ் எங்களுக்கு தந்த இல்மை கொண்டு பிரயோசனத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் தந்துடு என்ற அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ செய்கிறோம். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எங்களுடைய நிலைமைகள் அனைத்தையும் சீராக்கிறியா அல்லாஹ், கஷ்டங்கள் நீக்கிறியா அல்லாஹ், துன்பங்கள் அகற்றிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து விதமான ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்துடு ரஹ்மானே. ஒவ்வொருத்தர் உள்ளத்திலே மூசலாடக்கூடிய தேவைகள் ஹாஜத்துக்களை நிறைவேற்றியா அல்லாஹ். எங்களுடைய கடன் பிரச்சனைகள் இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் என்னென்ன விடயங்களை நாங்கள் பேசினோமோ யா அல்லாஹ் அந்த விடயங்கள், அந்த பாதுகாப்புகளை சூனியம் சம்பந்தமாக யா அல்லாஹ் எங்களுக்கு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய ஔராதுகளை பக்குவமாக ஓதக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் அனைத்து விதமான ஷர்ராத்துகள், கெடுதிகள், மனித ஜின்கள் யா அல்லாஹ் அனைத்து தீங்கிலிருந்து எங்கள் எல்லாரையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை சாலிஹானவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ். எங்களை குழந்தை குட்டிகளை சாலிஹானவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களோட தாய் தகப்பன் உற்றார் உறவினர்கள் மண்ணறையில் இருக்கின்றார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய மண்ணறையை பொன்னறையாக ஆக்கிறியா அல்லாஹ். அவருடைய கபரை விசாலமான வெளிச்சமான சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையாக ஆக்கிறியா அல்லாஹ். நரக படுகொலியை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். உன்னுடைய திருப்பொருத்தத்தை எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். ஜன்னத்துல் ஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தந்துட்டு ரஹ்மானே. நாங்கள் இந்த இடத்துல ஒவ்வொருத்தர உள்ளத்திலையும் ஊசலாடக்கூடிய தேவைகள் ஹாஜத் எல்லாத்தையும் நீ நிறைவேற்றியா அல்லாஹ். யாரெல்லாம் துஆ வேண்டிக் கொண்டாங்களோ கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். மாணவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களை மனைவிமார்களுக்கு எவ்வளோ ஹிதுமத் செய்கிறாங்க யா அல்லாஹ். நன்றி உள்ளவர்களாக எங்களை ஆக்கிடு ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த இடத்துல நான் கேட்க மறந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான துஆக்களுடைய கபூலியத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்திடு ரஹ்மானே. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்